வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பேபி ஷோவருக்கு வந்து கஸ்டமைஸ்ட் ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்குறோம். ஸ்லீவில் என்னென்ன டிசைன் ஆட் பண்ணியிருக்கோம், என்னென்ன பீட் ஆட் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம், தென் பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம். பீட்ஸில் என்னென்ன பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். சுகர் பீட் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், தென் கோல்டு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கோல்டு கலரில் 3mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன். சில்வர் கலர் 3mm பீடையும் ஆட் பண்ணியிருக்கேன். திலகம் ஷேப் ஸ்டோனை இதில் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி போடுறதுன்னு ஃபுல் வீடியோ போகலாம் வாங்க. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டமைஸ்டு வந்து பேபி ஷோவர் ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்குறோம். ஸ்லீவில் என்னென்ன டிசைன் ஆட் பண்ணிக்கோன்றது தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவுடைய ஒரு பார்ட்டில் இதோடைய மெயின் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுற இடத்துல உங்களுக்கான டிப்ஸ் ட்ரிக்ஸு மிஸ் ஆகிடலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் பேபியோடைய ஃபேஸை வரைஞ்சேன். ஃபேஸை எப்படி வரைஞ்சேன் அப்படின்னா, நான் ப்ளவுஸோடைய கீழே ஃபோனில் பேபியோடைய டிசைனை அப்படியே வச்சுட்டு அது மேலேயே ட்ராப் பண்ணி தான் எடுத்தேன். உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுக்க தெரியல அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஜெராக்ஸ் போட்டு ட்ரேசிங் பேப்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலேயே நான் சுகர் பீடை வச்சு சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் பேபியோடைய எல்லா கர்வ்கிட்டையுமே நம்மளால் திருப்ப முடியாது, டூ பீட்ஸாக, அதனால் சிங்கிள் பீட்ஸாக பண்ணியிருக்கேன். தென் பாப்பாவோடைய ட்ரெஸ்ஸுக்கு நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். அது வந்து பாப்பாவோடைய ஷாக்ஸு. தென் பாப்பாவோடைய ஃபேஸ் எல்லாருக்குமே வந்து என்ன கலர் ஸ்கின் கலரில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சாண்டல் கலரில் ஃபேஸ் கொடுத்துருக்கேன். நம்ம எப்பயுமே எப்படி த்ரெட் ஒர்க் பண்ணுவோமோ டபுள் த்ரெட்டாக வச்சு அதே மாதிரி தான் நான் த்ரெட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஆப்போசிட் டைரக்ஷனில் த்ரெட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதோடைய நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை சுற்றி ஒரு பார்டர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. தென் பாப்பாவோடைய காலுக்குமே அதே மாதிரி, பிகாஸ் டிஃப்ரென்ஷியேட் தெரியணும். இதோடைய கலர் வந்து க்ரீன் கலரில் இருக்குது ப்ளவுஸு. ஸோ பாப்பாவை க்ரீன் கலரில் போட முடியாது. ஸோ அதனால் அவங்களுடைய ஸ்கின்னுக்கு மட்டும் ஸ்கின் கலரில் கொடுத்து, இப்போ பாப்பாவோடைய மேல் டாப்புக்கு பர்பிள் கலர் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பாப்பாவுக்கு நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பாப்பாவுக்கு கீழே இருக்கிறது வந்து நார்மல் கிளாத்துங்கிறதால எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டும் நான் காமிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த கிளாத்துக்குள்ளேயுமே ஏதாச்சும் கலர் வேணும் அப்படிங்கிறதாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது உங்களுக்கு என்ன மாதிரி கிளாத் வேணுமோ, என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் பாப்பாவோடைய தலைக்கு க்ரீன் கலரில் த்ரெட்டு தான் ஒட்டியிருக்கேன். உள்ளன் த்ரெட்டை ஒட்டி நான் பாப்பாவோடைய தலையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் ஒட்டிக்கலாம். இன்கேஸ் ஃபேஸ் உங்களுக்கு தெரிய வேண்டாம், நார்மலாக இருந்தாலே ஓகே அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே விட்டுருங்க. நான் வந்து தலைக்கு தெரியணும், அவங்க வேணும் பாப்பாவோட ஃபேஸுன்னு கேட்டதால் நான் பாப்பாவோட ஃபேஸில் தலை அந்த முடிக்காக பிளாக் கலரில் உள்ளன் த்ரெட்டு லைட்டாக ஒட்டிட்டு, தென் லிப்ஸ்க்கு பிங்க் கலரில் பண்ணேன். நார்மல் ஹைக்கும் அதே மாதிரி உள்ளன் த்ரெட்டில் தான் ஒட்டியிருக்கேன். அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் வேணான்னா நார்மலாக ஃபேஸை விட்டுட்டு நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஃபேஸ்க்கு ஷேப் மட்டும் இருக்காது, மற்றபடி ஃபேஸ் நார்மலாக தான் இருக்கும். தென் அதுக்கு சுற்றி சின்னதாக ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ரவுண்ட் கொடுத்து அதை சுற்றி 3mm பீட் கொடுத்தேன். இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வேறு டிசைன் கொடுத்துக்கலாம். அவங்க வந்து பெண்டன்ட்டுக்கு பதில் பாப்பாவோடைய டிசைன் வேணும், ஒரு பாப்பா படுத்திருக்க மாதிரி வேணும்னு கேட்டதால் நான் பெண்டன்ட் எந்த சைஸில் வருமோ அந்த சைஸ்க்கு நான் மார்க் பண்ணி அந்த சைஸில் ரவுண்டு மார்க் பண்ணி அதுக்கு மேலே ரவுண்டு சுற்றி 3mm பீடை நான் கொடுத்தேன். உங்களுக்கு இன்னுமே பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக பண்ணிக்கலாம். அவங்க வேணும் அப்படின்னா பெண்டன்ட்டும் வச்சுக்குவேன், இன்கேஸ் இதே மாதிரி ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது அதனால் பெண்டன்ட்டும் வச்சுக்குவேன்னு கேட்டாங்க. தென் இதுக்கப்புறம் நான் பைப்பிங் த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு சுகர் பீடாட லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களுடைய ப்ளவுஸ் வந்து க்ரீனு, அவங்களுடைய சாரீ வந்து சாண்டலு. ஸோ அதனால் க்ரீன் வித் சாண்டல்
போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் க்ரீனும் சாண்டலையும் கோல்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டு க்ரீன் உங்களுக்கு எல்லா கலர்லையுமே சுகர் பீட் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸும் சாரியும் மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் சுகர் பீட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நான் க்ரீன் கலரில் 3 பீட்ஸாக 4 பீட்ஸாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். இப்போது கோல்டு கலர் இந்த ஆப்போசிட்டில் நான் என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணனோ அதே மாதிரி தான் அதுக்கு ஆப்போசிட்லேயுமே நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் தூரம் அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு எப்படி 4 ரோ இல்லைன்னா 5 ரோவாக நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஒரு லிமிட் அளவு வச்சு அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். தென் 3mm பீடு வச்சு தான் எல்லோரும் சுகர் பீட் கொடுப்பாங்க. இதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியணுன்றதுக்காக நான் 3mm பீட் கொடுத்துருக்கேன். நீங்கள் லோடிங் ஸ்டிச் எப்படி கொடுக்குறீங்களோ அதை ஒட்டியே 3mm பீடில் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். கீழே பாருங்கள், நான் சரி த்ரெட்டில் 7 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். 7 லைன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். இல்லை உங்களுக்கு 4 லைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு கம்ஃபர்டபுளாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ அதனால் 7 லைன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி மணியும் மாட்டும், மணி நடுவில் உடஞ்சிரும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஊசி உடஞ்சிரும். ஸோ அதனால் நான் 7 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 7 லைன்ஸ், இன்கேஸ் நீங்கள் இதுலேயே ஒர்க் பண்ணுறவங்க எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இது உங்களோட சாய்ஸ் தான். நான் 7 லைன்ஸ் கொடுத்து தென் 3mm பீட் ஃபர்ஸ்ட் லைன்லேயும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணேன். இப்போது ஆப்போசிட் அந்த சைடில் எப்படி 3mm பீட் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த சைட்லேயுமே நான் 3mm பீட் கொடுத்துருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அப்படி தான் நான் டீச் பண்ணிட்டு சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஆப்போசிட்டில் எந்த அளவுக்கு நம்ம பார்டர் கொடுக்குறோமோ, ஒன் சைடில் எப்படி பார்டர் கொடுக்குமோ அதே மாதிரி தான் மேலேயும் கீழேயும் கரெக்டாக இருக்கும். கீழே என்னென்ன லைன் போகிறோமோ அதே லைன். இன்கேஸ் நம்ம கீழேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா சென்ட்ரு பாயிண்டில் நம்ம என்ன டிசைன் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மிட் பாயிண்டில் வராமல் போயிடும். ஸோ நமக்கு மிட் பாயிண்டில் ஒரு டிசைன் வேணும் நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம மிட் பாயிண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிட் பாயிண்டில் இந்த டிசைன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணால் நமக்கு அது மிட் பாயிண்டில் மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஐடியா பண்ணிவிட்டு டிசைன் பண்ணும்போதே பெஸ்ட்டாக பண்ணிடுங்க. தென் இதை முடித்ததுக்கப்புறமா அதை சுற்றி சுகர் பீட் கொடுக்குறேன். நான் மேலே என்ன பீட் கொடுக்குறேனோ அதே பீடு தான் கீழேயும் கொடுப்பேன். அதே மாதிரி தான் ரைட் சைடில் கொடுக்குற சேம் டிசைன் லெஃப்ட் சைடில் கொடுப்பேன். நான் இந்த வாட்டி ரொம்ப திக்கான பார்டர் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா பேபி மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். பெண்டன்ட்னாலும் பெருசாக தெரியாது. பட் பேபியோட ஃபேஸ் அப்படிங்கிற போது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்றதுக்காக திக்காக வச்சுருக்கேன் நான் பார்டரை. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்கேஸ் அவங்க பாப்பா பிறந்ததுக்கப்புறமா பெண்டன்ட் வச்சுட்டு நான் இதை எப்பயுமே ரெகுலர் யூஸ்க்குமே யூஸ் பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் அவங்க என்ன மாதிரி கேட்டாங்களோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். நம்ம பாப்பா மட்டும் இருக்க போதுங்கிறதால இது லைஃப் லாங் இப்படி தான் அவங்க மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சிடலாம். 2 in 1 அவங்க பண்ண சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி யோசித்து தான் நம்ம பண்ணணும். நான் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். உங்களாலையுமே 2 in 1 பண்ண முடியும். கேட்டாங்க அப்படின்னா யோசித்து கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்கள். தென் சில்வர் கலர் 3mm பீடு தான் கொடுக்குறேன். அதில் நான் 3mm பீடு பக்கத்தில் சுகர் பீட் கொடுத்தேன். சுகர் பீட் கொடுத்துட்டு தான் சில்வர் கலர் 3mm பீட் கொடுத்துருக்கேன். நான் இந்த பக்கம் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் கொடுக்குறேன். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு. 3mm பீட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது சிங்கிள் பீடை தான் கொடுக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். கீழே என்ன மாதிரி டிசைன் கொடுக்கணும் அதே சேம் டிசைன் மேலேயும் மெயின்டைன் பண்ணுறேன். பாருங்கள், கீழே நான் 3mm பீட் கொடுத்தேன். அதே மாதிரி அந்த பார்டருடைய மேல் சைட்லேயுமே 3mm பீட் கொடுக்குறேன்.
இந்த சைடு என்ன டிசைன் கொடுத்துருக்கனோ அதே சேம் பேட்டர்ன் ஆப்போசிட்லேயும் லெஃப்டில் என்ன கொடுக்கணும் அதே ரைட்லேயும் நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சுகர் பீடில் எப்பயுமே நம்ம 2 ஸ்டிச் பண்ணுவோம். பட் 3mm பீடு கோல்டு கலர், சில்வர் கலர் நீங்கள் எந்த கலர் கொடுத்தாலுமே இந்த மாதிரி சிங்கிள் பீடாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். தென் இப்போ நான் சில்வர் கலர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் அதோட பார்டரில் சுகர் பீடு தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. சுகர் பீட் நான் சொன்ன மாதிரி 2 பீட்ஸை தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத. இதுக்கப்புறமா நான் க்ளூ அப்ளை பண்ணி பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எண்டில் 2 க்ளூ அப்ளை பண்ணி இதோட மிடில் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா இந்த சைடில் எத்தனை அப்ளை பண்ணனோ அதே மாதிரி ஆப்போசிட்டில், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் அப்ளை பண்ணி அதை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணால் அது பிரிஞ்சிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கிளிப் மாடல்லையும் இருக்குது, நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தென் திரும்பவும் 3mm பீட் ஆட் பண்ணுறேன். என்னுடைய பார்டர் சைஸ் இவ்வளோ தான். இதுக்கு மேலே நான் பெருசாக ஆட் பண்ண மாட்டேன். இப்போ இருக்க கேப்பை தான் ஃபில் பண்ணுவேன். பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத. 3mm பீடு ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ரைட் சைடில் 3mm பீடு ஆட் பண்ணிவிட்டேன். தென் சுகர் பீடு பாருங்கள் எப்படி சுகர் பீடு ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோட டிப் என்னென்னா, நீடில் 90 டிகிரி ஆங்கிளில் வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படியே 90 டிகிரி ஆங்கிளில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளாத்தோட த்ரெட்டு வந்து நீடில் ஸ்டக் ஆகாமல் கரெக்டாக வரும். இன்கேஸ் நீங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னா இப்போ எனக்கு எப்படி ஸ்டக் ஆச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஸ்டக் ஆகும். அதை பிகினர்ஸ் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தென் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தில் நீங்கள் கையை வைக்காமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் இப்போ நான் பேர்ல் வச்சுருக்கேன் ஒயிட் கலரில் 3mm பீட். இதுவுமே பாருங்கள், நான் உங்களுக்கு எது சைஸ் அப்படின்னு தெரியல அப்படின்னா கோல்டு கலர் என்ன சைஸ் இருக்குமோ அதே சைஸில் தான் எல்லா கலரும் இருக்கும். உங்களுக்கு கோல்டு கலர் அளவு வச்சு மற்ற கலர் வேணுங்கிறத வாங்கிக்கோங்க. நான் இப்போது ஒயிட் கலரில் 3mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பார்டர் டிசைனை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இவ்வளோ திக் தான் நான் என்னோடய பார்டர் வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் பெரிய பார்டர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வச்சுருக்கேன் பார்டருன்றதை. தென் லைன்ஸ் போட்டிருக்கேன். லைன்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணுறேன். லைன்ஸை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் போட்டேன் நான். 1/2 இன்ச் அளவு. இதுக்கு ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் டிஃப்ரெண்ட்டு. லைன்ஸ் போடும்போது நீங்கள் அளவே இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா அன்இவனாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஓகேவாக இருக்கும், பட் வியர் பண்ணும் போது அவங்களுக்கு அன்இவனாக தெரியும், ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் லைன்ஸ் போடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக அளவு வச்சு போடுங்க. ஸோ அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1/2 இன்ச் கேப் விட்டு ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் 1/2 இன்ச் கேப் மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னுமே ஸ்பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேணும்னாலும் வச்சுக்கலாம், உங்களோட விஷ் தான் அது. ஸோ பாருங்கள் நான் 1/2 இன்ச்சுக்கு லைன்ஸ் போட்டு மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா சரி த்ரெட் வச்சு சுகர் பீடு ஒன்று, தென் 3mm பீடு, திரும்பவும் சுகர் பீடு, இது மூணுத்தையும் ஒரு இடத்துலையும் ஒரு 4 செயின் ஸ்டிச் போட்டுட்டு தென் திரும்ப சிங்கிள் பீடு 3mm பீடையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 பீடு ஆட் பண்ணேன் அப்படின்னா 4 செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறமா சிங்கிள் பீடு ஆட் பண்ணேன். தென் திரும்பவும் 4 செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் 3mm பீட் 3 பீட்ஸ் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு பீடு விட்டு ஒரு பீடு. ஃபர்ஸ்ட் லைனில் நான் 3 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிற அதே லைனில் செகண்ட் லைன் சிங்கிள் பீடு அந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பீடு ஆட் பண்ணும்போதுமே அளவு பார்த்துக்கோங்க. அளவு பார்த்து அளவு மார்க் பண்ணி போடுங்க. நான் 1 இன்ச் அந்த மாதிரி அளவில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ இந்த அளவுலாம் உங்களோட சாய்ஸ் தான்.
உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த அளவு தான் வரணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு உங்கள் கஸ்டமர் உங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை உங்களோட சாய்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா, உங்களுக்கு பார்க்கும்போது எது நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட ஒரு விஷயம் இருக்கும்ல, உங்களோட ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு இப்படி பார்க்கும்போது ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். கிட்ட இருந்துச்சு மணி அப்படின்னா ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். அவங்களுக்குமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் ரொம்ப கிட்ட போட்டிருக்கேன் இடுக்கமாக. இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம், எனக்கு கிராண்ட் லுக்லாம் வேணாம், எனக்கு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நான் ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் 1 இன்ச் விட்டுருக்கேன். நீங்கள் 2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். தென் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுவில் நான் 1/2 இன்ச் வச்சுருக்கேன் லைன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் 1 இன்ச் கூட வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் கஸ்டமரை கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அப்கமிங் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது இதில் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணுவோம். பர்சனலாக ஏதாச்சும் ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கிறிசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிப்ஸ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்டது. நான் இன்றைக்கான டிப்ஸ் சொல்லியிருந்தேன். ஊசியை 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணும், கிளாத்தில் கையை வைக்காமல் ஹேண்டில் பண்ணணும்னு பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஊசியை 90 டிகிரியில் தான் ஹேண்டில் பண்ணுறேன். எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி கிளாத்தில் நான் கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். கிளாத்தில் நீங்கள் கிளாத்தை டிபெண்ட் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டும் வராது. அதே மாதிரி உங்களால் ஃப்ரீக்வெண்ட்டாக போடவும் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கையை கிளாத்தில் வைக்காமல் நான் போடுற மாதிரி ஊசியை 90 டிகிரியில் வச்சு போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளூவன்ஸ் வரும், இல்லைன்னா வராது. இந்த சைடில் எந்த மாதிரி போட்டோமோ அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லேயும் போடுறோம். நீங்கள் ஒரு லைனை ஒன் சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஆப்போசிட் சைடில் போயிட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த சைடில் ஒரு லைன், தென் ஆப்போசிட் சைடில் ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். தென் நூல் த்ரெட்டுமே வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு லைனுமே ஸ்ட்ரெயிட் லைன் வராது. நீங்கள் இப்போ பாருங்கள், வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும், என்னுடைய பீடோட லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். தென் ஸ்ட்ரெயிட் லைனுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், பீடோட லைனுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம ஏதோ ஒன்று போடுறோம் அப்படின்னு போட்டோன்னா இந்த பீடு எப்படி வச்சுருக்கோன்றது கூட தெரியாது. சிங்கிள் பீடு வச்சுருக்குமா, 3 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்குமா, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. ஸோ அதனால் பீடை வச்சு நீங்கள் ஆட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக தான் பண்ணி ஆகணும். பாருங்கள், நான் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன். இது என்னோடய ஃபுல் ஸ்லீவோடைய அவுட்லுக். இன்னொரு ஸ்லீவில் பேபியோடைய இன்னொரு டிசைன் போட்டிருப்பேன். என்னால் அது ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் சின்ன கிளிப்ஸாக நான் ஆட் பண்ணுறேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவோடைய ஃபுல் அவுட்லுக். நீங்கள் பார்த்துட்டு இந்த லுக் எந்தளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு என்கொயரிஸ் இருந்தாலும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.